டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கான தமிழ் பிவைக்கு கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண்ணெழுத்துன்னு இருக்கு. இதுல நிறைய கோடிட்ட இடங்களை மாதிரி கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷன்ல இந்த ஆன்சர் எது கரெக்டா இருக்கும்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும் சொல்றாங்க. அப்போ சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். முதல் கேள்விக்கு தான் இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர் இருக்கா. இதுக்கு சரியான விடை கோட்டோவியம். அடுத்தது சி இருக்கு பாருங்க. வண்ணங்கள் குழப்பும் பலகையை டேஷ் என்று அழைத்தனர் இருக்கா. இதுக்கு சரியான விடை வட்டிகை பலகை வரும். அடுத்தது கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர் இருக்கா. இதுக்கு புனையா ஓவியம் தான் வரும். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள ஒலிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும்னு இருக்கு. இதுக்கு சரியான விடை கிளி பேசும்னு தான் அமையும். குயில் வந்திருக்கு. ஸோ குயில் வந்தா குயில் கூவும்னு வந்திருக்கணும். மயில் வந்தா மயில் அகவும். கூகை இருக்கு. கூகைனா கூகை குழரும். இதுதான் சரியான ஒலிமரபா இருக்கும். அடுத்த கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். சரியான விடை அதனால் நான் குழப்பத்துடன் பார்த்தேன். இதுதான் சரியான விடை.